ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சின்ன பசங்களுக்கு இந்த ஒரு ஒரு 4 லெட்டர்ஸ் வந்து அவங்களால டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது, அவங்களால வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஸோ குழம்பிப்பாங்க, கன்ஃப்யூஸ் ஆகிப்பாங்க. அது என்னென்ன லெட்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, பி அண்ட் தென் டி, அடுத்தது பார்த்தீங்கன்னா பி கியூ. இந்த 4 லெட்டர்ஸ்க்கு குழந்தைங்க வந்து பயங்கரமாக கன்ஃப்யூஸ் ஆகிப்பாங்க. நான் வந்து டீச்சராக ஒர்க் பண்ணும்போது தருண்னு வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் வந்து தருண்னு ஒரு பையன் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த டியும் வந்து ரொம்ப கன்ஃப்யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ எங்கெல்லாம் வந்து டி வருதோ பி தான் போடுவான். ரொம்ப ரொம்ப வந்து டியே அவனுக்கு வராது. ஓகே, ஸோ நம்ம வந்து போட சொன்னால் மட்டும்தான் அவன் டி போடுவான். இப்போ நீ வந்து பி போடு அப்படி சொன்னா அவன் பி தான் போடுவான். டி போடுன்னு சொன்னாலும் டி தான் போடுவான். எந்த ஒரு பி லெட்டர் வேர்டு சொன்னாலும் அவன் பி தான் போடுவான். எந்த ஒரு டி லெட்டர் வேர்டு சொன்னாலுமே அவன் பி தான் போடுவான். அது வந்து காமெடியாக இருந்தாலுமே அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து சைக்கலாஜிக்கலாக பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து போர்ட்லேயே வந்து டி லெட்டர்ஸ் எல்லாமே பியாக தான் தெரியுது. அந்த அந்த பையனுக்கு டி லெட்டர்ஸ் எல்லாமே அவனுக்கு பியாக தான் தெரியுது போல். பிகாஸ் நம்ம என்ன தான் நம்ம டி போட்டு நம்ம எழுதினாலுமே அந்த குழந்தை வந்து நோட்டில் எழுதும் போது பி தான் போடுவான். எல்லா இடத்துலையுமே ஒரு பேஜ் எடுத்திங்கன்னா நிறைய டி லெட்டர்ஸ் வேர்டை வந்து டி போடுற இடத்துல பி போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் வந்து அது வந்து ஒரு பெரிய விஷயந்தான் அப்படின்னு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், அவன் மோஸ்ட்லாக போட்டது வந்து நான் இப்போ கூட எனக்கு ஞாபகம் இருக்குது. அவன் போட்டது வந்து டேட்டு வந்து இப்படி தான் எழுதுவான். டேட்டுன்னு போட்டால், ஆனால் ஹேண்ட் ரைட்டிங் அழகாக இருக்கும். ஹேண்ட் ரைட்டிங் வந்து கர்சிவ் ஹேண்ட் ரைட்டிங் இல்லை, நார்மல் ஹேண்ட் ரைட்டிங் தான் எழுதுவாங்க. ஸோ டேட்டில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். சரி பாருங்கள், நம்ம பார்க்கும்போதே எவ்வளோ வந்து எப்படி இருக்க பாருங்கள். இந்த வேர்டை பார்க்கும்போது இதே மாதிரி எல்லா லெட்டர்ஸும் அந்த மாதிரி இருந்தால் எவ்வளோ பெரிய அது ட்ராபேக்கு, எவ்வளோ வந்து அவனோட மார்க்ஸில் வந்து அவனுக்கு அடிப்படும் இல்லை. அதனால தான் வந்து இதை எப்படி வந்து குழந்தைங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். இது வந்து ஹேண்ட் ரைட்டிங் சொல்லி கொடுக்கும் போதே இதோட டிஃப்ரென்ஷியேட் வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்துடணும். அதனால தான் நான் வந்து இப்போது பிக்கும் டிக்கும் பிக்கும் கியூக்கும் இல்லை டிஃப்ரென்ஸ் சொல்லி தருக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் பி எடுத்துக்கிட்டிங்கன்னா, பி ஃபார் என்ன சொல்லணும்னா பி ஃபார் பெல்லி. தொப்பை. அப்போது நீங்கள் தொப்பைன்னும் போது கண்டிப்பாக அதுக்கு ஒரு பிக்சர் நீங்கள் காட்டியே ஆகணும். ஏன்னா அவங்களுக்கு பெல்லினா என்னன்னு தெரியாது. அப்போது பெல்லினா என்ன, தொப்பை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பிக்சர் நல்லா குண்டு பூசணிக்காவாக ஒரு ஆளோ யாரோ ஒருத்தவங்கள நல்லா காட்டி, அப்போ தான் உங்கள் மைண்டில் போய் இது வந்து நல்லா ரெஜிஸ்டர் ஆகும். அப்போ நீங்கள் வந்து நல்ல ஒரு பிக்சராக நீங்கள் வந்து அவங்களுக்கு காட்டி பீனா பெல்லி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காட்டணும். அப்போது பீனா பெல்லின்னு மட்டும் இல்லாமல் ஒரு ஃபிகர் வரைங்க. ஒரு ஆள், ஓகே, அவனுக்கு வந்து ஒரு பெல்லி இருக்குது, ஓகே, பெல்லி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போட்டு காட்ட சொல்லுங்கள். ஸோ பெல்லி, ஓகே, பெல்லி. ஸோ பி ஃபார் பெல்லி, தொப்பை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வரைய சொல்லுங்கள். இது வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5.5 ஏஜ் பசங்களுக்கு. 5.5னா 5 ஏஜ் + 6 months ஆகிற பசங்களுக்கு தான் அவங்களால வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். சின்ன 4+ ஏஜ் குரூப் பசங்களுக்குலாம் சொன்னிங்கனாலும் பெல்லினாலும் அவங்களுக்கு தெரியாது, பீனாலும் தெரியாது. அவங்க வந்து லெட்டரை வந்து அது எழுதினாலே போதும் தான். அந்த ஸ்ட்ரோக்ஸ்லாம் போட்டாலே அது போதும். இது வந்து 5.5 ஏஜ் குரூப் மேலே இருக்கிற பசங்களுக்கு பெல்லி அப்படி சொல்லி நீங்கள் வந்து அந்த ஒரு பிக்சரை காட்டினீங்கன்னா அவங்க வந்து தே கேன் அண்டர்ஸ்டாண்ட் தி பி. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு வந்து டைப்பர், மூக்கு, வாய். ஸோ ஒரு ஆள் என்ன பண்ணியிருக்கான், டைப்பர் போட்டிருக்கான் அப்படின்னு நம்ம சொல்லி நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஆள், ஒரு கை.
ஸோ பிக்சர்ஸ் வந்து சிம்பிளாக இருந்தாலே போதும், ரொம்ப வந்து நீங்கள் வரைய வேண்டாம். அவங்களுக்கு வந்து அந்த இது தெரிஞ்சாலே போதும். ஸோ டைப்பர் போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டி அப்படின்னு சொல்லணும். ஸோ பி ஃபார் பெல்லி அண்ட் தென் டி ஃபார் டைப்பர். ஓகே, இந்த மாதிரி நம்ம சொல்லி கொடுக்கலாம். இப்போ நம்ம பி எப்படி சொல்லி கொடுக்கலான்னு பார்த்தா, அப்படியே இவன் கவுறான், குனிறான். கால் வந்து மேலே, வெளியே இருக்கிறவன் கால் மேலே போட்டு அவன் என்ன பண்ணுறான்னா குனிறான். அப்போ வந்து கீழே குனியும் போது இது மேலே போயிடும். அப்போது பி. ஸோ இப்படி சம்திங் லைக் தட். அப்போது பி. ஸோ பியை வந்து அப்படியே தலைகீழாக போட்டால் அந்த பி வந்துடும். ஸோ இதுமே க்யூவும் அதே மாதிரி தான். டி வந்து கீழே விழுந்துச்சு, டைப்பர் போட்டவன் வந்து கீழே விழுந்துட்டான் அப்படின்னு சொன்னிங்கன்னா இது வந்து இப்படி கீழே விழும்போது இது மேலே வந்துடும். ஸோ தலை இப்படி வந்துடும். ஓகே, சம்திங் லைக் தட். ஓகே, க்யூ அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ பியும் பியும் ஃப்ரெண்டு அண்ட் தென் டியும் க்யூவும் ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னிங்கன்னா they can easily understand. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா க்யூ வந்து ரொம்ப ரேராக தான் வரும். க்யூ இப்போதைக்கு வந்து ஒரு இந்த பசங்களுக்கு வந்து க்யூவில் வந்து அந்தளவுக்கு லெட்டர்ஸ் வராது. ஓகே, க்யூ, குயின், குயில், ஸோ இந்த மாதிரியான லெட்டர்ஸ் தான் வரும். ஓகே, ரொம்ப க்யூ வராது. அதே மாதிரி க்யூ வந்தாலே கண்டிப்பாக பக்கத்தில் வந்து யூ வந்துடும். க்யூ கூட யூ எப்போவுமே வரும். ஓகே, ஸோ அந்த மாதிரி சமயத்தில் க்யூவை விட பசங்களுக்கு வந்து இந்த பி, டி, பி இதை வந்து நல்லா உங்கள் மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். இப்போ வந்து உங்கள்கிட்ட பேசி பேசி எனக்கு பிபி வந்துருச்சு அப்படின்னு சொல்லுங்கள். உங்கள்கிட்ட பேசி பேசி எனக்கு பிபி வந்துருச்சு அப்படி சொன்னோன்னா ஸோ பி அண்ட் தென் பி அப்போ மாற்றிக்கலாம். ஸோ பீனா தெரியும் பெல்லி, பீனா பெல்லி. ஸோ இது பாருங்கள் பீனா பெல்லி. அப்படியே பாருங்கள் இப்படி போட்டிங்கன்னா பி, பிபி, பி பி, பிபி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபிங்கர் ட்ரிக் யூஸ் பண்ணி பிபி அப்படின்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு இந்த பியும் பியும் அவங்க ஃபிங்கர்ஸை ஹேண்ட் வச்சு அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். அண்ட் தென் டைப்பருக்கு வந்து இந்த ஃபிங்கர், ரைட் ஃபிங்கர், டைப்பர் டி அண்ட் தென் கியூ, டி அண்ட் தென் கியூ, டைப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், சொல்லி கொடுத்து அவங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். இப்போ இது நாலுமே அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறத விட இந்த பிபி மட்டும் சொல்லிக் கொடுங்க. இது ஆட்டோமேட்டிக்காக ஆப்போசிட் சைடில் அவங்களுக்கு வந்துடும். ஏதாவது இந்த 2 லெட்டரை வந்து அவங்க படிக்கட்டும். ஒன்று இந்த 2 லெட்டரை வந்து சொல்லிக் கொடுங்க, இல்லைனா இது 2த்தையுமே சொல்லிக் கொடுங்க. 4த்தையுமே சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணாங்க. மோஸ்ட்லி ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பியும் டியும் மட்டும் சொல்லிக் கொடுங்க. இது அப்படியே தலைக்கீழே கொஞ்ச நாள் கழித்து தலைக்கீழே போட்டால் அது அப்படியே வந்துடும் அப்படின்னு நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ இந்த பிக்கும் டிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பெல்லி அண்ட் தென் டைப்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து ஈஸியாக போட்டுருவாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து கொஞ்ச நாள் வந்து பி போடுன்னு சொல்லக்கூடாது, நீங்கள் வந்து பெல்லி போடு அப்படின்னு சொல்லணும். பெல்லி அப்படின்னா அவங்க போடுவாங்க, பெல்லி வயிறு. டைப்பர் போடு, டைப்பர் யார் போடுவா, இந்த லைன் வந்து டைப்பர் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் பெல்லி அண்ட் தென் இவன் டைப்பர், டி ஃபார் டைப்பர் அப்படின்னு சொல்லிட்டு they can easily differentiate. தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா கமெண்ட்டில் வந்து அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.